எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலாக இருந்தால் நம்ம தெண்டலாக தான் இருக்க முடியும். நமது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல, அவர் புயல் என்று சொன்னால் நான் பொதியமலை தென்றல். அதுக்காக வேண்டி என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்பால், நான் திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள். அவர்களுடைய தாய் மாமா, என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்படியாவது பிஜேபிக்கு வரணும், எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுபோல் சக்கரவர்த்தி அண்ணன் அனுப்பி கூப்பிட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம், ஐயா கேசவநாயகம் பேரில் கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் கிடையாது, யார் அதுக்காக வேண்டி எதுவும் பண்ணிடாதீங்க பேசிடாதீங்க. ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்தில் வந்து 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கு பிறகு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் வந்துட்டு இருந்தேன். அதனால தான் இன்றைக்கும் 1925ஆம் ஆண்டு உருவாக்கின நமது சங்கம் டாக்டர் ஹெட்கேவார் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன்.